கேபி சாருடைய மறைவு கலை உலகத்துக்கே வந்து ஒரு மிகப்பெரிய நஷ்டங்கிறோம். அதுவும் எனக்கு வந்து அவர் குரு மட்டும் இல்லை, என்னுடைய அப்பா மாதிரி, என்னுடைய வழிகாட்டி. என் முன்னாலேயே அவர் ஒரு மனுஷ ரூபத்தில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு கடவுள். என்னை வந்து ஒரு பையனை தான் பார்த்தாரு வழிய ஒரு நடிகனை பார்க்கல. அவரை நான் இன்னைக்கு எழுதுனது, அவருடைய இழப்பு வந்து என்னை நானே இழந்துட்ட மாதிரி இருக்குது. என்னால் எப்படி வார்த்தைகளில் வந்து என்னால் சொல்ல தெரியல. இன்னொரு கேபி சார் இந்த உலகத்தில், திரையுலகத்தில் நம்ம பார்க்க முடியாது. அவர் ஆத்மா எப்போவுமே சாந்தி அடையணும், சாந்தியாக இருக்கணும். கேபி சார், he was not only my guru, he was my philosopher, guide, friend. So his loss is, I have no words to express my feeling. I pray God let his soul rest in peace. Thank you very much. கலை உலகத்துக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. திரையுலகத்தின் ஜாம்பவான்களை உருவாக்கியவர் கேபி சார் அவர்கள். ஏன்னா உடல்நலம் வந்து தேறி வரும் சூழ்நிலை திடீரென்று இன்று இருக்கின்ற சூழ்நிலை வரும்போது உண்மையிலே திரையுலகமே அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. வில் ஹாவ் டு பே ஹோமேஜ் டு ஹிம். நாளைக்கு வந்து திரையுலகம் வந்து கம்ப்ளீட்டாக தயாரிப்பு எல்லாமே க்ளோஸ் டு ஆல் ப்ரொடக்ஷன், ஆல் சினிமா ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நிறுத்தப்பட்டிருக்கு. We are fitting homage to great personality, great doyen of the film industry. அவருக்காக அந்த வாழ் குடும்பத்துக்காக என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் கலை உலகத்தின் சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறேன். It's a great loss to the film fraternity of the entire country. One of the personality who created almost more than half of the industry. Most of the actors have been his disciples, I would say. He was a guru. So it's the greatest loss, and we'll be etched in the memories of the histories of Tamil film industry. A great personality, it's a great loss to the entire nation. So the film fraternity is concerned. பாலச்சந்தர் சார் வந்து சகாப்தம். தமிழ் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பெரிய இழப்பு. நிறைய பேரை உருவாக்கியிருக்கிறாரு. என்னை மாதிரி நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. சென்னை அண்ணா ஃப்ளைஓவர் இல்லைன்னா நீங்கள் சென்னையை நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு எவ்வளோ பேர் அவர் மேலே ஏறி பறந்துருக்காங்க. வெரி ஷாக்கிங் அண்ட் அ வெரி வெரி சேட் டே ஃபார் இந்தியன் சினிமா. ஹி இஸ் ட்ரூலி அ கிரேட் லெஜெண்ட். சினிமாவுக்கு இது கெட்ட காலம் போட்டிருக்கு. காரணம், என்னுடைய யூத், நான் வளர்ந்த அந்த காலங்கள், நாடகத்துக்கு வந்த காலங்கள், சினிமா பார்க்கணுன்னு நினச்ச காலங்கள், நமக்கெல்லாம் நாடகத்துக்கு மேலேயும் சினிமா மேலேயும் ஆசை வந்ததுக்கு காரணம் பாலச்சந்தர் சார் மாதிரி மகான்கள். நாடகத்துக்காகவே, கலைக்காகவே, சினிமாக்காகவே வாழ்ந்தவர். நான் டைரெக்டாக அவரால் இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டவன் சினிமாவில், நவகிரகம் படத்தில். ஆனால் என்ன மாதிரி பல்லாயிரம் பேர் இந்த 60s எங்களுக்கெல்லாம் ஒரு நாடகம் பார்க்கணுன்னா, சினிமா பார்க்கணுன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே பேர் கே பாலச்சந்தர் தான். அவர் இப்போ இல்லைன்னும் போது எனக்கு வந்து திடீர்னு இப்போ மெட்ராஸில் யாராவது வந்து மெரினா இல்லை, எல்ஐசி இல்லை அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ நம்ப முடியாத விஷயம். அந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் இது கான். இது வெல், காலத்தின் கோலம் தடுக்க முடியாதுனாலும் ஜீரணிக்கவே முடியல. மெட்ராஸ் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வித்தவுட் கே பாலச்சந்தர் ஐ ஆம் நாட் ஏபிள் டு இமேஜின். தட் இஸ் ஆல் ஐ லைக் டு சே. தமிழ் சினிமாவுக்கு கண்டிப்பாக ஒரு கருப்பு நாள்னு சொல்லணும். தமிழ் சினிமாவுக்கு கண்டிப்பாக ஒரு கருப்பு நாள்னு சொல்லணும். ஒரு லெஜெண்ட் மிஸ் பண்ண போகிறோம். மிக சிறந்த டைரக்டர், அதெல்லாம் தாண்டி ஒரு கிரேட் என்கரேஜ் சொல்லணும். இது வரைக்கும் மெட்ராஸ் பண்ணுறது, இது வரைக்கும் என்ன படம் பண்ணாலும் ஒரு சின்ன விஷயத்தை கூட என்கரேஜ் பண்ணி நேரில் சந்திக்கும் போது படத்தை பற்றி பேசி ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு எல்லா டைரக்டர்ஸ்க்கும். அவரோட மறைவு தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை, எல்லா இயக்குநர்களுக்கும் ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்த அடையாளம். எல்லாருக்குமே ஒரு பெரிய இழப்பாக இருக்குன்னு. தமிழ் சினிமாவுக்கு இயக்குனருங்கிற அந்தஸ்துக்கு, இயக்குனர்கிற பேருக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்த டைரக்டர்
அவர் இழப்பு பெரிய வெற்றிடம். தமிழ் சினிமா அவரை இழந்து தவிக்குது. அவர் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். எங்களுக்கெல்லாம் தந்தையாக விளங்கியவர் எங்களோட இன்னும் இருப்பார்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தோம். எத்தனை படங்கள், எத்தனை அனுபவங்கள். அவர் போனதாக என்னால் நம்பவே முடியல. போக மாட்டார், எங்களோட எப்பவுமே வாழ்ந்துட்டு தான் இருப்பார். இதுக்கு மேலே ஒன்றும் பேச முடியல என்னால். ஏன்னா இந்த வீட்டில் அவரை எப்படியோ நான் பார்த்துருக்கேன். இப்போ ரொம்ப நேரம் என்னால் இருந்து அவரை இப்படி பார்க்க முடியல. திரையுலகம் இன்று என்னை பொறுத்தவரை சோகத்தில் மூழ்கி இருக்கிறது. திரையுலகமே இல்லை, அவ்வளோதான் சொல்லலாம். இன்றைக்கி நான் தமிழ் பேசும் நாடுகள் எல்லாம் பிரபலமாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் சின்ன திரையில் நடித்தது. சின்ன திரையில் என்னை அறிமுகமாக்கி தமிழ் மக்களுக்கு என்னை பரிச்சயம் செய்த என் குருநாதர் இன்று நம்மிடம் இல்லை. கடந்த சில நாட்களாக போராடினார், கடுமையாக போராடினார். ஆண்டவனுக்கு அவள் மேல் அலாதி பிரியம், அதனால தான் அவரை அழைத்து கொண்டு விட்டான். ஏற்கனவே அங்கு பல பேர் இருக்கிறார்கள். முதலில் அவர் வசனம் எழுதிய புரட்சித் தலைவரிலிருந்து நடிகர் திலகம் வரை அவர்களுக்கு அங்கு போர் அடிக்கிறது போல் இருக்கிறது. இவருடைய ஆத்ம நண்பர் திரையுலகுக்கு இவரை கொண்டு வந்த திரு நாகேஷ் முதற்கொண்டு எல்லோரும் அங்கு என் குருநாதருக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் அழைப்பை ஏற்று இன்று நம்மை அனாதையாக விட்டு சென்று விட்டார். என்னை பொறுத்த வரைக்கும் சார் யதார்த்தத்தை சினிமாவுக்கு கொண்டு வந்தார். ஒரு ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோம்னாக்கா முதலில் இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் ஓரளவுக்கு கொண்டு வந்த யதார்த்தத்தை கம்ப்ளீட்டாக கொண்டு வந்தவர் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் அவர்கள். அதற்கு அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய ரிவார்டுன்னு சொல்லலாம். 3 ரிவார்டு கிடச்சிச்சு. ஒன்று, அவர் அறிமுகம் செய்த சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள். அடுத்தது, கதாநாயகனாக உருவாக்கி ஷேப் பண்ணி பட்டை தீட்டி நம் திரையுலகுக்கு அவர் அளித்த உலகநாயகன் திரு கமல் அவர்கள். 3வது, திரை உலகம் ஒரு நபருக்கு அதிகபட்சம் என்ன தர முடியும் என்றால் அது தாதா சாஹேப் பால்கே விருது. அந்த விருதை இந்திய அரசு அவருக்கு அளித்தது. அவருக்கு அளிக்கவில்லை, தமிழக மக்களுக்கு, தமிழ் திரையுலகுக்கு அளித்தது. இப்படி பல பெருமைகளை நமக்கு சேர்த்து கொடுத்து என்னை போல் பலர் இங்கு என் பின்னால் இருக்கிறார்கள். என்னை போல் பலர் இன்று நாங்கள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம்னா அது காரணம் திரு கே பாலச்சந்தர் சார் தான். ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுத்தவர். இன்னைக்கு வாழ்க்கையை போரும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டாரு. அவரை யாரும் ஒன்றும் பண்ணல. அவர் தான் he is the deciding authority. He has always remained the captain of the ship and he will remain to be forever in my hearts, my director. சார், அங்கே உங்களுக்கு ரெஸ்ட் இருக்காது சார். ஏன்னா நீங்கள் அங்கே போய் நிறைய ஸ்கிரிப்ட் எழுதி நிறைய டைரக்ட் பண்ணோம். எங்களெல்லாம் பார்த்துக்கங்க சார், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இன்றைக்கு திரையுலகமே பாலச்சந்தர் சார் அவர்களை இழந்து கண்ணீர் கலங்க தவித்து கொண்டிருக்கிறது. பாலச்சந்தர் சார் காலத்திலே வாழ்ந்தோம் என்பதை பெருமை. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர் கம்பெனி அமைத்த கவிதா இடத்திற்கு 5 படங்களை இயக்குகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்பதை நன்றியோடு இன்றைக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதுவும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வச்சு போன்ற படத்தில் நான் டைரக்டரா சார் அப்படின்னு அவர் போய் நான் பயந்து போய் கேட்டேன். ஆமாம், நீ தான் டைரக்டரு அப்படின்னாரு. என்ன சார், உங்கள் கம்பெனியில் நான் டைரக்ட் பண்ணுவான்னு கேட்கும்போது, இல்லை முத்துராமன், உனக்கும் ரஜினிக்கும் வேவ்ஸ் சரியாக இருக்குது, ஆகவே நீ தைரியமாக பண்ணு அப்படின்னு சொன்னார். அப்போவும் நான் தயங்கினேன். உடனே அவர் என்ன சொன்னார் தெரியுமா, நான் ஒரு டைரக்டர்,
நான் உன்னுடைய வேலையில் தலையிடுவேன் அப்படின்னு நீ பயப்படுறான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நீ பயப்படவே பயப்படாத. ஏவிஎம்க்கு எப்படி பண்ணுறியோ, பஞ்சநாச்சத்துக்கு எப்படி பண்ணுறியோ அது மாதிரி நீ என் கம்பெனியில் உரிமையை எடுத்துக்கிட்டு பண்ணலாம். ஸ்கிரிப்டை ஓகே பண்ணி தருவேன். அதன் பிறகு உங்கள் ஷூட்டிங்லேயே வந்து நான் பார்க்க மாட்டேன். ஃபஸ்ட்டு காப்பி காமிச்சா எனக்கு போதும்னு சொன்னார். அது மாதிரி அந்த கம்பெனியில் பண்ண 5 படத்துக்கும் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு காப்பி தான் பார்த்தாருங்கிறத ஒரு டைரக்டராக ஒரு பெருந்தன்மையோடு அவர் எப்படி நடந்துக்கிட்டாருங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்பட்றேன். ஆகவே நாங்கள் பல விஷயங்களை அவரிடத்தில் கற்றுக்கிட்டு இருக்கிறோம். எல்லா இயக்குநர்களும் இன்றைக்கி வந்திருக்கிற எத்தனை பேருடைய இயக்கத்திலையும் பாலச்சந்தர் சாருடைய தாக்கம் இருக்கும். ஆனால் அவ்வளவு தூரம் அவர் வித்தியாசமான படங்களை கொடுத்தார். ரங்கேற்றத்திலிருந்து மனதில் உறுதி வேண்டும்ங்கிறது, சிந்து பைரவிலிருந்து, புன்னகையிலிருந்து, அபூர்வராங்கள், தில்லு எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பாலச்சந்தருங்கிற ஒரு முத்திரை இருக்கும். அந்த முத்திரையினால தான் அவர் இன்றைக்கி உலக மக்களுடைய மனதில் எல்லாம் பதிவாகியிருக்கிறார். அது மாதிரி அவரோடு சேர்ந்து பணியாற்றுகிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது எங்களுக்கெல்லாம், எனக்கும் எங்கள் யூனிட்டுக்கெல்லாம் ஒரு பெரிய பெருமையாக இருந்தது. அதுவும் அவருடைய மகன் கைலாஷரன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாலே இறந்து போனபோது நான் ஏவிஎம்மில் வந்து சீரியல் பண்ண ஆரம்பிக்கும் போது சரவணன் சார் சொன்னாங்க, அந்த காலர் மைக்கெல்லாம் வச்சு பாலச்சந்தர் சார் படம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவரை போய் கேட்டுட்டு வாங்க எப்படி என்னென்னு கேளுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கலான்னு சொன்னார். அப்போ நான் பாலச்சந்தர் சார்கிட்ட வந்து கேட்டபோது அவர் சொன்னார், அப்பா அந்த விஷயத்தில் நான் இது இல்லைப்பா, அவர் கைலாஷை போய் கேளு, கைலாஷத்தை சொல்லி எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சு அந்த முறையவே நான் பின்பற்றினேன். அது அந்த மாதிரி புதிய டெக்னிக்குகளெல்லாம் பூத்துவதற்கு அவர் தான் காரணமாக இருந்தார். அவருடைய மகன் அவர் கூட துணையாக இருந்து செய்யும்போது அவன் என்னை விட புத்திசாலிப்பா, நல்ல டெக்னீஷியனைப்பான்னு ரொம்ப வாயார புகழ்வார். அந்த பையன் இறந்த பிறகு அவருக்கு மனதில் ஏற்பட்ட அந்த கலக்கம் அவருடைய சோர்வுடைய வச்சு அவரை இந்த நிலைமைக்கு கொண்டாந்து விட்டுடுச்சு. ஆகவே உங்கள் எல்லாருக்குமே நான் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுவது, இந்த பாலச்சந்தருடைய காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தில் அவர் எவ்வளோ உழைச்சிருக்காருங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். அதாவது ஒவ்வொரு ஸ்கிரிப்டையும் உட்கார்ந்தாருன்னா அதை தவிர மற்ற விஷயம் எதுவும் பேசக்கூடாது, அந்த ஸ்கிரிப்டை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லி அவ்வளோ ஈடுபாடு. ஆகவே கிட்டத்தட்ட 50-60 ஆண்டு காலமாக அவர் முழுக்க ஈடுபாடோடு தொழில் செஞ்சதுனால தான் இன்றைக்கி அவர் அவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றார். அதேமாதிரி உழைப்பு, தன்னம்பிக்கை, நிச்சயமாக ஒத்துக்குவாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு பணியாற்றியதுனால தான் பாலச்சந்தர் சாருக்கு ஒரு தனிப்பட்ட புகழ் வந்தது. ஆகவே இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவது, எங்கேயோ நன்னிலங்கிற கிராமத்தில் பிறந்து சென்னைக்கு வந்து நாடகத்தின் மூலமாக, சினிமா மூலமாக, தொலைக்காட்சி மூலமாக தன்னுடைய பேரை நிரந்தரமாக்கிட்டு போயிருக்கிறார். அவர் இறந்து போயிட்டார் நான் சொல்ல மாட்டேன், அவர் இறந்தும் வாழ்கிற சாதனையாளர் அப்படிங்கிறத அவங்க எல்லாருக்குமே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். ஆகவே அவர் இறந்த இந்த நேரத்தில் எல்லாருக்கும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுவது, அவரை ஒரு ரோல் மாடலாக மாதிரி மனிதராக எடுத்துக்கிட்டு நாமெல்லாம் வாழணும், அவர் மாதிரி உழைக்கணும், அவர் மாதிரி எந்த தொழிலையும் ஈடுபாடோடு செய்யணும், தன்னம்பிக்கையோடு இருக்கணுங்கிறத நம்ம அவர்கிட்ட கற்றுக்கணுங்கிறது தான் நான் இந்த அவருடைய இறந்த நாள் செய்தியை அவங்க எல்லாருக்குமே இதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறேன். ஆகவே என்றைக்கும் பாலச்சந்தர் சார் அவர்கள் வாழ்வார்கள். அவர் தமிழ் திரையுலகத்தில் மட்டுமல்ல, இந்திய திரையுலகத்தில் மட்டுமல்ல, உலக திரையுலகத்திலேயே பேசப்படுகிற ஒரு இயக்குனர் என்பதை உங்கள் எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டு, ஆகவே அவரை ரோல்மாடாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்பதைப் போல அவர் என்றைக்கும் எல்லோருடைய மனதிலையும் இடம்பெறுவார். அவரைக்காக அழுது கொண்டிருக்கிற அத்தனை இதயங்களுக்கும் எங்களுடைய ஆறுதலை, வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இயக்குனர் சிகரம் என்பதற்கு 100% தகுதி பெற்றவர், சிறந்த பண்பாளர், நல்ல மனிதர், நாடு போற்றும் நட்சத்திரங்களை அறிமுகப்படுத்தியவர், தலை சிறந்த படங்களை இயக்கியவர், திரைத்துறையிலே தனக்கென்று ஒரு தனி முத்திரையை பதித்தவர். கடந்த 45 ஆண்டுகளாக தஞ்சை மாவட்டத்தில் பிறந்த அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்திற்கும் நீண்ட நட்பு உண்டு. அவர்களது மறைவு என்பது திரைத்துறையினருக்கும் அவர்களது குடும்பத்திற்கும் பேரிழப்பு என்பதை மிக வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பாலச்சந்தர் சாருடைய இழப்பு திரையுலகத்திற்கு பெரிய இழப்பு, எல்லா டைரக்டர்களுக்கும் பெரிய இழப்பு. அவரால் உருவாக்கப்பட்ட இவ்வளோ நடிகர்கள் இன்றைக்கி நல்லா ஓஹோன்னு இருக்காங்கன்னா அப்படி நல்லவர். நாங்கள் படம் எடுத்தோம், நாணல், எதிரொலி, இந்த 2 படத்துக்குமே பாலச்சந்தர் சார் தான் இயக்குனராக இருந்தார். அப்படிப்பட்ட நல்லவருடைய மறைவுக்கு இசையமைப்பாளர்கள் எல்லாருடைய சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.